தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நான் திரு டிவி சோமுட்டேருந்து விவாதத்தை துவங்குறேன். செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இபிஎஸ். பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருக்கார். அடுத்து என்ன ஸ்டேஜ் செங்கோட்டையனுக்கு? இப்போ அதிமுகவுக்கு அதாவது செங்கோட்டையனை பொறுத்தளவில் இது திடீர் முடிவெல்லாம் இல்லை அவர் பேசின விஷயங்கள் அப்படின்னு. எப்போ அவர் தலைமைக்கு சொல்லாமல் டில்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை, அமித்ஷா அவர்களை, இந்த மாதிரியான பாஜக தொடர்புகளை அவர் சந்தித்தாரோ அப்போ இவர் தனக்கான ஒரு முடிவை எடுத்துட்டார். இது வெளிப்படையாக சொன்னது வேணுமானால் இப்போ இருக்கலாம், பத்திரிகையாளர்களை கூட்டி சொன்னது. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 5ஆம் தேதி சொல்ல போகிறேன்னு சொன்னதுங்கிறது ஒரு வெளிப்படையானது. அந்த போய் அங்கே பாஜக தலைவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்களுக்கு இந்த அத்திக்கடவு திட்டத்தில் அதுக்கான பாராட்டு விழாவில் ஜெயலலிதா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லை, இதுக்கு ஒவ்வொன்றா வருது. அப்புறம் நாங்கள் கூட்டணியில் இது விலகியவர்கள்லாம் சேர்க்கணும்னு சொன்னோம், அதை அவர் கேட்கல, இந்த மாதிரியான ஒரு இது வருது. ஆக இவர் அடுத்தடுத்தது தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இவரோ இல்லை இவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களோ தீர்மானிச்சிட்டாங்க. இந்த சொல்லிக் கொடுக்குற இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, இல்லை பலருடைய கணிப்பு பாஜக. அவங்க ஏன் செய்யணும் இதை? நிச்சயமாக அதுக்கான காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் பல விவாதங்களை நம்ம இருக்கிறப்ப கூட அதை சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா பீகார் மாதிரி கூட்டணி கட்சி நிதிஷை எப்படி வலுவிழக்க செய்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே அதிமுகவை அரவணைத்து நெரிக்கிறது. இதுதான் இது என்ன அப்படின்னா வெற்றி பாதிக்கும்ல சுமு சார். இந்த 2026 அவங்களுடைய எதிரி திமுக அல்ல, அதிமுக தான். வெற்றி தோல்விங்கிறதுக்கான விஷயம் இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. இதில் அடுத்த தேர்தலில் திமுக வெர்சஸ் பாஜக இப்படி வரணும். இதுக்கு முதல்ல என்னன்னா, இப்போ 2வது இடத்துல இருக்கக்கூடிய இப்போதைக்கு இல்லை முதலிடத்துக்கு கூட வர வாய்ப்பு உள்ள அதிமுகவை அதை டவுன் பண்ணணும். அந்த டவுன் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் அதெல்லாம். இது ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்தா தெரியும். என்னென்னா, நம்ம பேசியிருக்கிறோம் சம்மந்தமாக. எப்படின்னா, இந்த கட்சி கூட்டணின்னு வந்துருச்சு, திமுக அது அதிமுக பாஜகன்னு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சினே சொல்கிறது அமித்ஷாலேருந்து எல்லாரும். இது அதிமுகவுக்கு தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, வாக்களிக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. இதுதான் தமிழ்நாட்டு மனநிலை. இப்போ ஒரு சின்ன கிராமத்தில் இருப்பான், அவன் கட்சி உறுப்பினராக கூட இருக்க மாட்டான், ஆனால் அதிமுக அனுதாபியாக இருப்பான். எங்கள் ஆட்சி தெரியுமில்லாம்பான். அந்த ஒரு மனநிலை இங்கே இருக்குது. சரி தப்புங்கிறது அடுத்தது யதார்த்தம். திமுக ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களுக்கும் அப்படி தான், எங்கள் ஆட்சி அப்படி அந்த தனி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம். இவங்க அந்த கூட்டணிக்கு வர ஓட்டையும் சிதைக்கிற மாதிரி கூட்டணி ஆட்சின்னு ஒன்று. அடுத்தது, தமிழ்நாட்டில் இந்துக்கள் அதிகமாக ஒழிய இந்துத்துவாக்கள் மிக குறைவு. ஆனால் ஒரு ஒன்றிய அமைச்சர் முருகன் சொன்னார்ல, நாங்கள் இதை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் காவி கொடி ஏற்றுவோன்ட்டு. இதுவும் ஓட்டுகளை குறைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த கூட்டணிக்கு. ஸோ இதுக்கான விஷயத்தை அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனை பேசி இப்போ அவரை பேச வச்சிருக்கிறாங்க. பேச வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி மறுபடி செங்கோட்டையன்ட்டு பேசி நீங்கள் வாங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை, இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஆயிடுச்சு இல்லையா? அரசியல்ல சொல்கிறேன், இல்லை மறைமுகமாக அந்த டோனை செங்கோட்டையன் எப்படி எடுப்பார்? தன்னை இன்னொருத்தர் இயக்குறாங்க அப்படின்னா தனக்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, நல்ல கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் இவர் ஏற்கனவே இவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா இப்போ இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதில் எந்த குறையும் கிடையாது. ஜெயலலிதா காலத்துலேயும் மிக முக்கியமானவராக இருந்தார், டூர் ப்ரோக்ராம்லாம் போட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு முக்கிய துறை இருந்தார், போக்குவரத்து துறை, கல்வித்துறையெல்லாம் இருந்தது. ஆனால் அதன் பிறகு இவருடைய விஷயம் என்ன, ஒரு ஒட்டுமொத்த ஒரு அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க அறிந்த ஒரு அமைச்சராக இருந்த அவர் ஒரு ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புறநகர் மேற்கு மாவட்டத்தை செயலாளராக அதையே 3ஆக பிரித்து அதில் ஒருத்தராக இருந்தார். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய பகுதியில் இருக்கிற அந்த நிர்வாகிகள் தான் அதில் கலந்துருக்கிறாங்க. அவங்க தான் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு அவங்க இப்போ மேலே எடுக்க போயிருக்கு. ஆக இவர் ஆல்ரெடி இவர் ஒரு மாவட்ட அளவுக்கு இவர் சுருங்கியாச்சு இவருடைய விஷயங்கள். தவிர இவருடைய மென்டாலிட்டியே எப்படின்னு கடந்த காலத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய அளவில் எதிர்த்து போராடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு இல்லை. சாஃப்ட் கார்னர், அதாவது அரசியல்வாதிக்கே உள்ள ஒரு பாலிடிக்ஸுக்கு குணம் இருக்கும். அது இல்லாமல் அங்கே இருக்க முடியாது, இத்தனை வருஷம் இருக்கிறவருக்கு இல்லாமல் இருக்காது. ஆனால் அதிரடி அரசியல்வாதி கிடையாது. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவங்க ஊழல் வழக்கில் சிறைக்கு போகக்கூடிய அந்த ஒரு சூழலில் இவருக்கே அந்த வாய்ப்பு வந்ததாகவும் தகவல்கள்லாம் வந்தது. அதன் பிறகு தான் ஓ பன்னீர்செல்வம் வந்தார் அப்படின்ட்டு.
அந்த நேரத்தில் இவர் வருத்தப்பட்டு கட்சி வேணான்னு சொல்லலை, அப்படிப்பட்டவர் அவர். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த நேரத்தில் வந்து வெகுண்டு எழுறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சமீபத்தில் நடந்தது அந்த சொன்ன மாதிரி டெல்லி பயணம் சந்திப்புகள். இல்லை, அவர் ஒன்றும் கடுமையான விமர்சனங்களை எதையும் சொல்லி போகலை. எல்லோரும் ஒன்றிணையணும், அப்பதான் தோல்வியிலிருந்து அதிமுகவை மீட்க முடியும் அப்படின்னு கட்சி நலன் கருதி தானே அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பக்கத்துலேருந்து எப்படி பார்ப்பாங்க அதை? ஒன்று, இது வந்து ஒரு நிர்வாக குழு இல்லை பொதுக்குழு இல்லை தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்கிறாரு. அது தொடர்ந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அடுத்தது அவருடைய வீட்டில் போய் 6 அமைச்சர்கள் சந்திச்சும் சொல்லி இருக்கிறோங்கிறத பதிவு செய்கிறாரு. ஆமாம், ஒன்று. அதை தாண்டி இன்னொன்றுன்னா, கெடு விதிச்சது அப்படிங்கிறத வந்து ஒரு தலைமையில் இருக்கிறவங்க வந்து ஏற்றுக்குவாங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர் இல்லை. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கெடு விதிக்கிறதா ஒன்று. அடுத்தது அதில் கடைசியில் அவர் சொன்னது பாருங்கள், அவர் செங்கோட்டையன் பேச்சில், இந்த இதுக்குள்ளே அவர் செய்யலை அப்படின்னா அதற்கான விஷயங்களை நாங்கள் செய்வோம் அப்படின்னது. இந்த 2 விஷயங்கள் வந்து ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறினதாக தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பார்க்கப்படும். அதோடைய எதிர்வினை தான் முதல் நாள் அவர் வந்து, நான் கூட நினச்சேன்னா கட்சியை விட்டு அவர் நீக்கிற அளவுக்கு நடக்காதுன்னு தான் நேற்று கூட நான் நினச்சிட்டு இருந்தேன், பேசினேன். ஆனால் இவர் வந்து உடனடியாக அதுக்கான ஒரு எதிர்வினையை அவர் காட்டியிருக்கல. கட்சியை மீறி அவர் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அது எதிர்வினை உருவாக்கும். ஆனால் ஒருவேளை முன்னாடி ஜெயலலிதா இருக்கிற போது கட்சியை தாண்டி ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா நீக்கினால் அதை தாங்குகிற பலம் அதிமுகவுக்கு இருந்துச்சு. இப்போ கட்சியை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு நீக்கினால் அதை தாங்குகிற பலம் அதிமுகவுக்கு இருக்கா? இல்லை, செங்கோட்டையன் தரப்புலன்னா யோசிப்பாங்க, அந்த மாதிரி பேசாமல் இருந்தாலும் கூட கட்சிக்கு பலம் இல்லைன்னு தானே அவங்க பேசுகிறாங்க. தான் பேசுவதே கூட இந்த கட்சி பலம் பெறவும் எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு பொதுப்படையே பேசுனதும் கெடு விதித்ததும் அதே போல் வந்து இல்லைன்னா நாங்கள் நடவடிக்கையில் இறங்குவேன்னு சொன்னது வந்து தவறாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி பேசாமையே இருப்போம் அப்படி அதனால் கட்சி பலம் பெற்றுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லையே. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முந்தியதை விட இப்போ, அதாவது எம்ஜிஆர் இருந்த காலம் ஜெயலலிதா இருந்த காலத்தை விட இப்போ தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அதுதான் வந்து இவருக்கு வந்து ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. இதே ஜெயலலிதாவை எம்ஜிஆர் வந்து பேச முடியுமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க வந்து என்னன்னா தொண்டர்களை மீறி பொதுமக்கள்கிட்டையும் வந்து ஒரு ஐக்கானாக இருந்தாங்க. இவர் அப்படி இல்லைங்கிற தைரியத்தில் இவங்க பேசுகிறாங்க. செங்கோட்டையன் இப்போ பேசலைன்னா எப்போ பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, பேசிட்டாரு, அவருக்கு பின்னாடி ஒரு வலிமையான அணி இருந்தால் மட்டும்தானே அவர் பேசிய இடத்துலேருந்து அவர் அடுத்த நிலைக்கு போக முடியும். இல்லைன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிடும்ல. இப்போ ஒன்று ரிட்டைர்மெண்ட்டு, அது இல்லை அப்படின்னா அவருக்கான வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக தனியாக வந்து ஒரு கட்சியிலேருந்து பிளவு மாதிரி வந்து பண்ணுறதுலாம் வந்து கற்பனை, அது நடக்காது. அப்போ அவருக்கு முடி இருக்கிறது என்ன அப்படின்னா டிவிகே கிட்ட சேரலாம், இல்லை பேருக்கு ஒரு தனி அமைப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் இவர் டிடிவி தினகரன் இவங்க சேர்ந்து என்ன பண்ணலான்னா இந்த வர தேர்தலில் ஏன்னா எங்களுடைய கட்சியை அதிமுகவை வந்து அழிக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு, அதனால் தொண்டர்கள்ட்ட வந்து எங்களை நிரூபிக்கிறதுக்காக அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டும் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா பிஜேபிக்கு அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா அந்த ஓட்டை அவங்க பிரிக்க மாட்டாங்களா அங்கே போட்டியிடலை அப்படின்னா. இது ஒரு யூகம் தான், ஆனால் அப்படி நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் சொல்கிறது. இது வந்து என்னென்னா அதிமுகவுக்கான இருக்கிற வாக்குகளை குறைக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியோ இல்லை அதிக ஓட்டு யாருக்கோ அப்படின்னு பார்க்குறப்ப பாஜகவுக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கலாம். அப்போ அதை பாஜக விரும்பலாம். இதெல்லாம் இபிஎஸ் கால்குலேட் பண்ணலையா? நம்ம ஏற்கனவே பல பிரச்சனை, என்டிஏ கூட்டணிலேருந்து கட்சிகள்லாம் வெளியில் போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம் செங்கோட்டையனை அப்படின்னு அவர் ஏன் நினைக்கல? இல்லை, செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு பெரிய அளவு செல்வாக்கு இல்லைன்னு அவர் நம்புகிறார். ஒன்று. இன்னொன்று என்னன்னா இந்த அதிமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு நம்ம பொதுச் செயலாளர் இருக்கிறோம். இப்போதைக்கு சின்ன நம்மள்ட்ட இருக்கா சம்மந்தமாக வழக்கு இருந்தால் கூட இருக்குது. அப்போ நம்மளுடைய பிடி வந்து பெயரக்கூடாது. அதாவது குருமூர்த்தி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்ம வந்து மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து உடனடியாக ஒரு எதிர்வினை புரிஞ்சார் குருமூர்த்தி. என்னன்னா துக்ளக் குருமூர்த்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி, இவர் வந்து கட்சிக்கு நல்லதுன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு, ஆனால் தனக்கு நல்லது இல்லைன்னு இபிஎஸ் நினைக்கிறாருங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இபிஎஸ், ஏன்னா நம்ம ஒரு அது எலியோ புலியோ நம்ம தலைவராக இருக்கிறோம், அந்த இடத்துக்கு வந்து இன்னொருத்தரை ஒரு சமமாக வரக்கூடிய மாதிரியானதை விடவும் கட்சி தலைமை பொறுப்பை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். அதான் அந்த வேலைகள். ஆமாம், அதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல. ஒரு வேலை அப்படி இருந்தால் இந்த தேர்தலில் கூட விடுங்க, ஒரு வாதத்துக்கு ஒரு இதுக்கு யூகத்துக்காக சொல்கிறேன். இப்போ
இப்போ அடுத்த தேர்தலில் கூட வந்து திமுகக்கு எதிராக வந்து இவர் ஆட்சியே கூட பிடிக்கிறதுக்கு வரலாம். ஏன்னா திமுக வெர்சஸ் அதிமுக, அதிமுக வெர்சஸ் திமுக தான் இங்கே மக்களுடைய மனநிலை. இப்போ 2 தடவை தொடர்ந்து வந்திருக்கு தவிர அது ஒரு விதிவிலக்கான இது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு விதிவிலக்கு அது. ஆனால் இந்த திமுக அதிமுக தானே இங்கே வந்து மோதல் அப்படிங்கிறப்ப நம்ம முன்னிலை இருப்போம். இப்போதைக்கு வந்து பலவீனமான என்ன எதிர்கால திட்டம்னு வச்சுருப்பார்ல எடப்பாடி. அப்படி பார்க்குறப்ப இந்த அதிமுகங்கிறது தன்னுடைய பிடியில் இருக்கணும். இதுக்கு போட்டியாக வந்து யாரும் வந்துடக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அதுக்கு வா நீ உண்டு இல்லைன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக உறுதியாக இருக்கிறாரு.